భగవద్గీత 13వ అధ్యాయం 23వ శ్లోకం. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 நாராயணம் நமஸ்கிருத்ய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வம் நரோத்தமம் நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் தேவீம் சரஸ்வதி ததோ ஜயமுதிரயேத் ததோ ஜயமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நஷ்டப்ராயேஷு நித்யம் பாகவத சேவயா நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி பக்திம் பவதி நைஷ்டிகி. உபத்ரஸ்த அனுமந்த ச பர்த்தா போக்தா மகேஸ்வரா பரமாத்மேதி சாப்யுக்தோ தேஹஸ்மின் புருஷ பரா. தேஹஸ்மின் புருஷ பரா. எல்லாம் திருப்பி சொல்லுங்க. உபத்ரஷ்டா மேற்பார்வை செய்பவர், அனுமந்தா அனுமதிப்பவர், ச மேலும், பர்த்தா தலைவர், போக்தா பரம அனுபவிப்பாளர், மகா ஈஸ்வரா பரமபுருஷர், பரமாத்மா பரமாத்மா, இதி கூட, ச மேலும், அபி உண்மையில், யுக்த கூறப்படுகின்றார், தேஹே உடலில், அஸ்மின் இந்த, புருஷ அனுபவிப்பாளர், பர தெய்வீகமான. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்துக்கு. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். அவரே இறைவன், பரம உரிமையாளர், மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும், பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே. பொருளுரை. ஜீவாத்மாவுடன் எப்போதும் வீற்றிருக்கும் பரமாத்மா பரமபுருஷரின் பிரதிநிதி என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் சாதாரண உயிர்வாளி அல்ல. ஒருமை தத்துவவாதிகள் உடலை அறிபவன் ஒருவனே என்று கருதுவதால் பரமாத்மாவிற்கும் ஜீவாத்மாவிற்கும் வேறுபாடு இல்லை என்று நினைக்கின்றனர். இதனை தெளிவுபடுத்தும்படி ஒவ்வொரு உடலிலும் பரமாத்மாவின் உருவில் பிரதிநிதியாக வீற்றிருப்பது தாமே என்று இறைவன் கூறுகின்றார். அவர் ஜீவாத்மாவிலிருந்து வேறுபட்டவர், பர தெய்வீகமானவர் என்று அறியப்படுகின்றார். ஜீவாத்மா ஒரு குறிப்பிட்ட களத்தின் செயல்களை அனுபவிக்கின்றான். ஆனால் பரமாத்மா எல்லைக்கு உட்பட்ட அனுபவிப்பாளராகவோ உடலின் செயல்களில் பங்கு கொள்பவராகவோ வீற்றிருப்பதில்லை. மாறாக அவர் சாட்சியாகவும் மேற்பார்வை செய்பவராகவும் அனுமதிப்பவராகவும் பரம அனுபவிப்பாளராகவும் வீற்றுள்ளார். அவரது பெயர் பரமாத்மா, ஆத்மா அல்ல. மேலும் அவர் தெய்வீகமானவர். ஆத்மாவும் பரமாத்மாவும் வெவ்வேறு நபர்கள் என்பது முற்றிலும் தெளிவானதாகும். பரமாத்மாவின் கரங்களும் கால்களும் எங்கும் பரவியுள்ளன. ஆனால் ஜீவாத்மாவோ அப்படிப்பட்டவன் அல்ல. மேலும் பரமாத்மாவே முழுமுதற் கடவுள் என்பதால் ஜட இன்பத்தை விரும்பும் ஜீவாத்மாவின் ஆசைகளை அனுமதிப்பதற்காக அவர் உள்ளேயே வீற்றுள்ளார்.
பரமாத்மாவின் அனுமதியின்றி ஜீவாத்மாவினால் எதுவும் செய்ய முடியாது. ஜீவாத்மா புக்த காக்கப்படுபவன் என்றும் பகவான் போக்தா காப்பவர் என்றும் அறியப்படுகின்றனர். எண்ணிலடங்காத உயிர்வாளிகள் உள்ளனர். அவர் ஒரு நண்பனைப் போன்று அவர்களில் வசிக்கின்றார். ஓகே, முடியுது பேரண்ட். ஓகே. உமக்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருமிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்யமனோபிஸ்தம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்னதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குரும் வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைகம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதாம் சககன லலிதாம் ஸ்ரீ விஷாகான்விதாம் ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்து பந்து ஜனபதே கோபீஷ கோபிகா காந்த ராதா காந்த நமஸ்துதே. தப்தகாஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रसारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य वेशधारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லோரும் வந்தது ரொம்ப தேங்க்ஸ். இந்த அத்தியாயம் தமிழ் என்ன பேர்? இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர் இது. இந்த அத்தியாயம் பூராமே ஒரு அஃப்கோர்ஸ் என்டையர் பகவத்கீதாவே ஒரு சயின்ஸ். அது இந்த அத்தியாயம் ரொம்ப பிரமாதமான ஒரு சயின்ஸ். இங்கே இயற்கை அனுபவிப்பவன். ஸோ இந்த அத்தியாயத்தில் ஒரு 3 விஷயங்கள் ரொம்ப பேசப்பட்டிருக்கு. பகவான் அவரை பற்றியும் இதில் இருக்குது, நம்மளை பற்றியும் இருக்குது. இயற்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இயற்கைன்னா இதோ இந்த மாதிரி கிடையாது. 3 குணங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கு. சத்வகுணம், ரஜகுணம், தமோகுணம். அஃப்கோர்ஸ் இது இயற்கைன்னு சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கும் பகவானுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நமக்கும் இந்த இயற்கைக்கும் கனெக்ஷன் இருக்கு. பகவானுக்கும் இந்த இயற்கைக்கும் கனெக்ஷன் இருக்கு. இந்த கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரில் ரொம்ப பல கோடி ரூபா போட்டு காரில் வருது. அந்த காரில் எப்படி இருக்குன்னா, எஸ்பெஷலி டிரைவர் சீட்டெல்லாம் யார் உக்காந்தாலும் சரி, ஓகே, உக்காந்தாலும் அந்த சீட்டை அக்காமடேட் பண்ணும். அது அவங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குமோ தானே அட்ஜஸ்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. மேபி பழைய காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்காந்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். சில காரில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், சில காரில் தானாக அட்ஜஸ்ட் ஆகும். அவங்க ஹைட்டுக்கு ஏற்றாப்புல அதே தூக்கும். அந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கும் இந்த இயற்கைக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்மளோட விதி பிரகாரம் இயற்கையும் ஆக்ட் ஆகும். இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்மளோட விதிக்கு ஏற்றாப்புலையும் இயற்கையும் ஆக்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் அந்த காரில் உட்காந்தோன்னு அந்த சீட் அட்ஜஸ்ட் பண்ணது பாருங்க இல்லையா?
அந்த மாதிரி இருக்கு. நம்ம உட்காந்தாலே நம்ம ஹைட்டு தந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். இன்னொரு ஆள் உட்காந்தாருன்னா அவர் ஹைட்டு வேறுன்னு வைங்க, அதுக்கு தந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் ஆகும். அப்படி எப்படி அந்த கார் அட்ஜஸ்ட் ஆகுதோ நமக்கு ஏற்றாப்புல இயற்கை அட்ஜஸ்ட் பண்ணும். நம்ம விதி, நம்மளோட ஆசைகள் இது தகுந்தாப்புல எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சும்மாலாம் கிடையாது. அந்த கார் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா யாரும் இன்ஜினியர் தான் அது பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த கார் அந்த மாதிரி உள்ள சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா அந்த இன்ஜினியர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த இயற்கையை நம்மளோட விதி பிரகாரம் அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ இது யாரோ பண்ணியிருக்காங்க, சும்மாலும் கிடையாது, நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம சில நபரில் சந்திக்கிறோம், சில பேர் கல்யாணம் பண்ணுறோம், நம்ம குழந்தைங்கள்லாம் பிறகுதுன்னா ஜஸ்ட் லைக் தட்லாம் கிடையாது. இயற்கை எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ இது ரொம்ப அற்புதமான ஒரு விஞ்ஞானம் இந்த அத்தியாயத்தில் இதெல்லாம் வருது. அப்போ கிருஷ்ணா அவர் எப்படி வேலை பண்ணுறார், நம்ம கூட எப்படி சம்பந்தம் வச்சுக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வருது. ஸோ இதில் நீங்கள் படித்த அந்த பேரால் லாஸ்ட்லேருந்து 2வது சென்டென்ஸ், பகவானோட சாங்ஷன் இல்லாமல் பரமாத்மாவின் அனுமதியின்றி ஜீவாத்மாவினால் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப அற்புதமாக இருக்கு. சில பிரபுபாத் அந்த எழுதுகிறார், பகவானோட சாங்ஷன் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட், சும்மாலாம் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் கூட இருக்கு, என்ன சொல்கிறாருன்னா உபதிரஷ்டா அனுமந்தா. அனுமந்தான்னா பர்மிட் பண்ணுறது, அனுமதி கொடுக்குறவர், அனுமதி கொடுக்குறது, அனுமதி கொடுக்குறது. கிருஷ்ணன் உபதிரஷ்டா அனுமந்தா. உபதிரஷ்டானா மேல் பார்வை பார்க்குறார், அனுமந்தானா பர்மிட், அனுமதி கொடுக்குறார். பல தடவை கிளாஸில் நீங்கள் கேட்டிருக்கலாம், இப்போ நான் கை இப்படி வச்சுருக்கேன், இப்படி தூக்கணும் அப்படின்னா கூட பகவான் பர்மிட் கொடுக்கணும் எனக்கு. அவர் பர்மிஷன் கொடுத்தா தூக்க முடியும், இல்லை தூக்க முடியாது. இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா வெரி சிம்பிள். இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க, சில பேரால் கை தூக்க முடியாது. அவங்க தூக்கணும்னு நினைப்பாங்க, தூக்க முடியாது. டாக்டர்லாம் பார்ப்பாங்க, நரம்பு அடி வாங்கிடுச்சு சொல்லுவாங்க, தூக்கணும்னாலும் முடியாது. 2 நாள் முன்னாடி கூட தூக்கியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா பேராலிசிஸ்பாங்க. பேராலிசிஸ் பண்ணணும், அப்படியே பெட் ரிடன், அப்படியே படுக்கையில் இருக்கணும். டாக்டர் நீங்கள் எந்திரிக்க முடியாது. அவர் எந்திரிக்கணும்னு ஆசை இருக்கும், முடியாது. ஸோ இது ஜென்ரலாக ஏதோ நரம்பு ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஓகே, அது மேலோட்டமாக தான். அந்த நரம்பு அடி வாங்கிறது, வேலை பண்ணல, இதெல்லாம் மேலோட்டம் தான். உண்மையான காரணம் பகவான் ஷட் டவுன் பண்ணிட்டார். அந்த நரம்பு வேலை பண்ணது கிருஷ்ணர் ஓகே பண்ணுவார். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பர்மிட் கொடுத்தா தான் நடக்கும் அர்ஜுனாங்கிறார். ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் ஒன்று சொல்கிறார், பரமாத்மேதி சாப்பியுக்தோ, நான் எல்லார் உடம்புலையும் நான் இருக்கேன். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது. இதில் ரொம்ப முக்கியமான என்ன, நான் எல்லார் உடம்புலையும் இருக்கேன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம், நாம் யாருமே நான் தனியாக இருக்கேன், வி ஆர் நாட் அலோன். அலோன்னா தனிமையில் இருக்கேன். நம்ம இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம், வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க, சம்டைம் தெரியாது, நான் தனிமையாக இருப்பானோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அது யாருக்கும் பிடிக்காது. இந்த உலகத்தில் யாருக்குமே அது மட்டும் பிடிக்காது. தனிமைங்கிறது எல்லாரும் வெறுப்பாங்க, எல்லாரும். அது மிருகம் கூட வெறுக்கும். அதுக்கு ஒரு கம்பெனி வேணும். யாருக்குமே தனிமை பிடிக்காது. பட் இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா, நிறையா மக்கள் தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. இது உண்மை. மேபி சம்டைம்ஸ் நிறைய காசு இருக்கும், சுற்றிலும் நிறைய நபர் இருப்பாங்க, மேபி கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை இருக்கும், ஈவன் தென் லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவாங்க, அந்த தனிமை ஃபீல் பண்ணுவாங்க. சுற்றி நபர் இருந்தாலும் அந்த ஃபீலிங் இருக்கும். இது உண்மை, இது அவங்களுக்கே தெரியாது சம்டைம்ஸ். அதனால் கூட கோபமெல்லாம் வரும், கோபம் வரும் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாரும் இருந்தாலும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்னை யாரும் புரிஞ்சுக்கல,
ஏதோ என் கூட யாருமே ஒரு அன்பாக பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ என்னான்னு ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த உலகமே என்னை வெறுத்துருச்சு, ஏன்னா நானும் உலகத்தை வெறுக்கிறேன், ஏதோ சம்திங் ஏதோ அவன் நினைப்பாங்க. பட் உண்மை கிருஷ்ணர் சொல்கிறார், நீ தனி ஒன்றும் கிடையாது. யூ ஆர் நாட் அலோன். நீ வந்து தனிமையில் இல்லை, நான் இருக்கேன் அப்படிங்கிறார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்க. நோ டவுட். அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஈவன் காட்டில் இருந்தால் கூட நான் வந்து தனிமையாக இல்லை, எங்கூட ஒருத்தர் இருக்கார். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஐயோ எங்கூட இவங்க பேசலை, என்னை வெறுத்துட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நான் எப்போவுமே தனிமையாக இல்லை, எப்போவுமே நான் பகவான் என் கூட தான் இருக்கார். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். உண்மையிலே இருக்குது. அதுதான் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் எப்போவுமே உன் கூட தான் இருக்கேன். ஸோ ஆனால் அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பகவான் நாமா சொல்லி ஆகணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதெல்லாம் உண்மை. மேபி நீங்களும் பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன். அவங்க சுற்றி 50-100 பேர் இருந்தாலும் அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க. யார் இல்லைனாலும் எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பக்தி பண்ணும்பொழுது அந்த ஃபீலிங் இருக்கும். ப்ளஸ் கிருஷ்ணா அவர் என் கூட இருக்கார். அவங்க வந்து புலம்ப மாட்டாங்க. இது கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதாவில், கடைசியில் சொல்கிறார், நான் அவன் கூட இருக்கேன்னு அவன் எப்போ புரிஞ்சுக்கிறானோ அவன் புலம்பவே மாட்டான் அர்ஜுனா அப்படிங்கிறார். உண்மை. இந்த உலகத்தில் எல்லாரும் புலம்புறாங்க அப்படின்னா ஒரு பயம், நான் தனிமையாக இருப்பனோ, எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, அந்த பயம் இருக்குது. எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த உலகத்தில் அத்தனை ஜீவராஜுக்கு அந்த பயம் இருக்குது. சட்டுன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் பகவத்கீதை படிக்கும்போது தான் புரியும், எஸ் இந்த பயம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அதனால தான் வந்து யாரோ ஒருத்தர் வச்சுக்கிட்டே இருப்பான் கூட. இவன் காசு கொடுத்தாலும் யாராவது வீட்டில் வச்சுருப்பாங்க. மாதம் பே பண்ணி வீட்டில் எனக்கு செய் அது செய், ஏன்னா தனிமையாக இருக்குன்னு ஒரு பயம். ஸோ கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், தேகஸ்மின் புருஷப்பரா, தேகத்துக்குள்ளே நான் இருக்கேன், எல்லார் தேகத்துக்குள்ள நான் இருக்கேன். நெக்ஸ்ட் பேரா படிக்கிறீங்களா? உண்மை என்னவெனில் ஒவ்வொரு தனிப்பட்ட உயிர்வாளியும் பரமபுருஷனின் நித்தியமான அம்சம். அவர்கள் இருவரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களும் கூட. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மிக நெருங்கிய நண்பர்கள். நம்மளோட உண்மையான திக் ஃப்ரெண்ட் அப்படியானா பகவான் தான். அதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட். இப்போ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டெம்பரரி ஃப்ரெண்ட்ஸ். மேபி சில பேர் என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்கலாம், பட் என்னோடய ஜேர்னி அந்த பயணத்தில் ஃபுல்லாக என் கூட வரமாட்டாங்க. உடல் விட்டதுக்கப்புறம் அங்கே கூட வரமாட்டாங்க. ஸோ இது ஒரு கதை இருக்குது, சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களும் அந்த கதை சொல்கிறேன். ரொம்ப ஓல்டு ஸ்டோரி. ஒரு ராஜாவுக்கு அவருக்கு ஒரு 4 ஒய்ஃப் இருக்காங்க. நிறைய ஒய்ஃப். அவருக்கு அந்த 4th ஒய்ஃப்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப யங்காக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃப்னால் சுத்தமாக பிடிக்காது, பார்க்க கூட மாட்டார். சரி மூஞ்சி எனக்கு பார்க்க சைக்கிள். செகண்ட் ஒய்ஃப் எப்பாவது பார்ப்பார். தேர்டு ஒய்ஃப் அப்பப்போ ஏதோ பார்ப்பார். 4th ஒய்ஃப்னால் உயிர், நீ எப்போ என் கூடவே இருக்கணும். ஸோ அந்த ராஜாவுக்கு டைம் ஆயிடுச்சு, சாக போகிறார். சாக போகும்பொழுது 4th ஒய்ஃப் கூப்பிட்டு, நான் சாக போகிறேன், நீ என் கூடயே வந்துடு அப்படின்னா. இதெல்லாம் பேசாத, நீ மறந்துடு. என்னோட உயிராக இருந்தேன், இப்படி சொல்லலாம். வேணா நீ போ, நான் யான் கூட வரதா? நோவே. ஒரு மாதிரி ஆயிட்டார். சரி தேர்டு ஒய்ஃப் கூப்பிட்றார்.
நீ என் கூட வா, நான் சாக போகிறேன், நீ என் கூட ஏறு. தேர்ட் ஒய்ஃப் சொல்கிறா நீ செத்துன்னு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற. இந்த ஃபோர்த் ஒய்ஃபே பெட்டராக இருக்கு. தென் செகண்ட் ஒய்ஃப் பார்க்குறாரு. அந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்கிறா என்ன உன் கூட வேணா இருக்கேன், பட் உங்கூட வர முடியாது, கடைசியில் ஏதோ நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான், பட் உங்கூட நான் வர முடியாது. ஃபஸ்ட்டு ஒய்ஃப்னு பிடிக்காது, சரி அதையும் பார்ப்போம், கூப்பிட அந்த ஒய்ஃபை. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வரும்போது சொல்கிறா நான் வேணும் உன் கூடவே வரேன் அப்படிங்கிற. என்னோட பைத்தியக்காரத்தனம் இவ்வளோ இதாக இருக்காளே, இவ்வளோ விட்டுட்டு மற்றவங்க பின்னாடி நான் போகிறேன். ஸோ அப்போ ஆச்சாரியாஸ் வந்து இந்த கதைக்கு மீனிங் கொடுக்குறாங்க. இந்த ஃபோர்த் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஃபோர்த் ஒய்ஃப் என்ன சொன்னால் அதெல்லாம் வர முடியாது, அதுதான் இந்த உடல். நமக்கு இந்த உடல்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலே நமக்கு யாரை பிடிக்கும்னா இந்த உடல் நம்மளை தான் பிடிக்கும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என் ஹஸ்பண்டு தான் உயிர், ஒய்ஃப் தான் உயிரில் கதை, அதெல்லாம் உண்மை இல்லை, கிடையாது. ரொம்ப டீப்பாக போனால் எனக்கு நான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ரெண்டாவது, இதுதான் உண்மை. ஆனால் இந்த உடல் என் கூட வராது, இது வராது. தேர்ட் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ செத்தா இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது பைசா. நம்ம செத்தோன்னா அந்த பேலன்ஸ் எல்லாம் மாறும், டப்புன்னு இன்னொரு பேருக்கு போயிடும். அது நடக்கும். ஒருத்தர் இறந்துட்டான்னு வைங்க, அப்படியே அந்த உயில் மாற்றி எழுது, நீ முதல்ல பைசாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இன்னொருத்தருக்கு போயிடுது. தென் செகண்ட் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, கடைசி வரைக்கும் இருக்கேன் ஆனால் உடலாம் வர முடியாது. அது வந்து ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க, ஏதோ இறந்துட்டாங்கன்னா ஏதோ வந்து காடு வரைக்கும் வருவாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே வரமாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க எப்பவுமே கூட இருக்கேன், அதுதான் பகவான் கிருஷ்ணா. நம்ம எத்தனை ஜென்மம் எங்கே போனாலும் நம்ம கூடவே வருவார். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுது, தேஹஸ்மின் புருஷ பரா அப்படிங்கிற. நான் எப்பவுமே உங்களோட தான் இருப்பேன், அதுதான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அவரை விட்டுட்டு நான் மற்றவங்க பின்னாடி போனால் நான் தான் பைத்தியக்காரன். அந்த ராஜா பண்ண மாதிரி, அந்த ராஜா பைத்தியக்காரத்தனம் பண்ணார் இல்லையா. சொல்லப்போனால் அந்த ராஜா யாருன்னா நாம் தான், யாரும் நினைக்க வேணாம், அது நாம் தான். அது ஓகே, நாம் தான். அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கக்கூடாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிற நான் எப்பவுமே உன் கூட இருக்கேன், நீ தனிமையாக ஒன்றும் கிடையாது, லோன்லி, தனியாக ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் உன் கூட, டோன்ட் வரி அப்படின்னா. ரொம்ப திக் ஃப்ரெண்ட், நம்மளோட உண்மையான ஃப்ரெண்டுன்னா பகவான் தான். இங்கே மட்டும் சொல்லலை, பல இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், சுஹுதம் சர்வபூதானாம் கனாத்மாமாம் சாந்தி மிருச்சதி. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் உண்மையிலும் உன் ஃப்ரெண்டு நான் தான், இது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார், இது புரிஞ்சுக்கோங்கிறார். ஆனால் நாம் ஒரு தப்பு பண்ணுறோம், அது என்ன தப்புங்கிறது இப்போ அவர் படிக்க போகிறாரு, படிங்களேன் நெக்ஸ்ட். ஆனால் பகவானுடைய ஆணையை மறுப்பதற்கும் இயற்கையை ஆதிக்கம் செலுத்தும் முயற்சியுடன் சுதந்திரமாக செயல்படுவதற்குமான இயல்பு உயிர்வாளியிடம் உள்ளது. அத்தகைய இயல்பு அவனிடம் இருப்பதால் அவன் பரமபுருஷரின் நடுத்தர சக்தி என்று அறியப்படுகின்றான். இப்போ அவர் படித்தார், ஆனால் மனுஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறான், அப்படிதான் இருக்கு. பகவானோட என்ன கட்டளை அவர் சொல்கிறது நம்ம மறுக்கிறோம். கிருஷ்ணர் சொல்கிறார் நம்மளோட இன்டிமேட் ஃப்ரெண்டு நான் தாங்கிறாரு, நாம் வந்து நோ அப்படிங்கிறேன், நான் மறுக்கிறேன் அவரை. அங்கே தான் பிரச்சனை வருது. ஸோ பகவத்கீதை ஒருத்தர் படித்தா தான் என்ன பண்ணணும் ஏது பண்ணக்கூடாதுன்னு புரியும். இல்லை புரியாது, 100% புரியாது, படித்தா தான் புரியும். அவர் நிறையா ஆர்டர் மாதிரி போடுறார், இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் சொல்கிறார் நாம் எப்படி இருக்கோம், நான் பண்ண மாட்டேன், நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். இந்த தப்பு நம்ம எல்லாரும் பண்ணுறோம், அதுக்குனால இங்கே கஷ்டப்படுறோம். பகவான் சொல்கிற ரிஜெக்ட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் மறுபடியும் வரும், நெக்ஸ்ட் பாயிண்ட் படிங்களேன். உயிர்வாளி ஜடசக்தியிலும் இடம்பெற முடியும், ஆன்மீக சக்தியிலும் இடம்பெற முடியும். ஜடசக்தியினால் அவன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் வரை அவனுடைய நண்பனாக பரமாத்மாவின் வடிவில் முழுமுதற் கடவுள் அவனிடம் வசிக்கின்றார். ஓகே, ஸோ பகவான் அவர் சொல்கிறத நான் ரிஜெக்ட் பண்ணாலும்
அப்போ அவர் என் கூட தான் இருக்கார். அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கிறேன், 1% கூட கேட்கல. ஈவன் தென் பகவான் என் கூட தான் இருப்பார். அப்போ அவருக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்கணும், எவ்வளோ பாசம் இருக்கணும், இது நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டம். பகவான் நம்ம மேலே இருக்கிற பாசம் நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாது. இன்னும் நான் ரிஜெக்ட் பண்ணாலும் என் கூடவே இருக்காருன்னா அப்போ அவர் எப்பேற்பட்டவராக இருக்கணும், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காதனால பிரச்சனை. நாம் என்ன நினைக்கிறோம்னா, அவரை விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் என்னை புரிஞ்சுக்குவாங்களா, அது நான் எதிர்பார்க்குறேன். அது நடக்கவே நடக்காது, அது நடக்காது. பகவான் நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி பகவான் என் மேலே இருக்க அக்கறை நம்ம வேற யாராவது காட்டுவாங்களா நம்ம எதிர்பார்க்குறோம். பட் அது நடக்காது, அது நடக்கவே நடக்காது. கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தான் பண்ண முடியும், யாரும் பண்ண முடியாதுங்கிறார். ஸோ அதனால கிருஷ்ணா கடைசியில் சொல்கிறார், மாமேகம் சரணம் பிரஜா, எங்கட சரணாதி பண்ணு அப்படிங்கிறார். நான் பார்த்துக்கிறேன் வா அப்படிங்கிறார். மா சுச்சஹாங்கிறார், பயப்படாதேங்கிறார். நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்குது, இல்லாமலும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிக்கு பயம் இருக்குது. இப்போ நீங்கள் கூகுளில் போய் உலகத்தில் பெரிய பணக்காரர் யாருன்னா ஒரு பேர் வரும், எலான் மஸ்க் அந்த மாதிரி ஏதோ வரும். அவங்களுக்கும் பயம் இருக்குது. அது ரீசெண்டாக கூட அது கிளாஸில் சொல்லிட்டு இருந்தேன். இது உண்மை. ஆக்சுவலி ஒரு 30 வருஷம் முன்னாடி அப்போ பெரிய பணக்காரனா பில் கேட்ஸ், மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவர். 30 வருஷம் முன்னாடியே அவர் ஒரு வீடு கட்டினார், அமெரிக்காவில் ஒரு வீடு கட்டினார். அப்போவே கிட்டத்தட்ட அது $5 கோடி. நான் சொல் 30 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி அதில் பல ஆயிரம் கோடி இருக்கும். $5 கோடி போட்டு வீடு கட்டினார். அந்த வீடு எப்படி கட்டினார், என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நியூஸில் வந்தது. அப்போ நான் படித்தேன், அது நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் வீடு எப்படி கட்டினார், ஒரு பாத்ரூமில் உட்காந்து கூட அவரோட கம்பெனி ஷேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இமேஜின், பாத்ரூம்குள்ளே உட்காந்து கம்பெனி ஷேர் எப்படி போயிட்டுருக்கு. அப்போ ரொம்ப பெருமையாக பேசுவாங்க, பிரமாதம், என்ன டெக்னாலஜி இது. ஆனால் சாஸ்திர ரீதியாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு, அவருக்கு அவ்வளோ பயம் இருக்குன்னு அர்த்தம். பாத்ரூமில் உட்காந்துட்டு வியாபாரம் எப்படி போகுதுன்னு யோசிக்கிறான்னு அவ்வளோ பயம், பைசா எங்கே போயிடுமோ அவ்வளோ பயம். பாத்ரூமில் கூட அவனால் ஒரு அமைதியாக பல்லு கூட வளர்க்க முடியாது, பயம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு, மா சுச்சஹா, பயப்படாதங்கிறார் கிருஷ்ணா. அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார், பயப்படாத, நான் சொல்கிறபடி செய்யுங்கிறார். நாம் செய்ய மாட்டேங்கிறோம், அதனால தான் பயம் வருது. என்ன நினச்சாலும் பயம், என் குழந்தை நினச்சாலும் பயம், சொசைட்டி நினச்சா இன்னும் பயம், சொந்தக்காரன் இன்னும் பயம், ஒரு பயந்துக்கிட்டே தான் இருக்கான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், பயப்படாத, நான் சொல்கிறபடி செய்யுங்கிறார். அது நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். ஓகே, அது மறுபடியும் வரும் பாருங்க, படிங்க. அவனை மீண்டும் ஆன்மீக சக்தியிடம் கொண்டு செல்வதே அவரது குறிக்கோள். ஆன்மீக சக்தியிடம் அவனை மீண்டும் அழைத்துச் செல்வதில் இறைவன் எப்போதும் விருப்பத்துடன் உள்ளார். ஆனால் தன்னிடம் உள்ள சிறு சுதந்திரத்தின் காரணத்தினால் ஆன்மீக ஒளியின் உறவை தனிப்பட்ட உயிர்வாளி தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். படிக்கிறாரு, பகவான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கார், விருப்பத்தோடு ஆர்வத்தோடு இருக்கார். அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கார். அவர் படித்தார். ஆனால் நாம் கொஞ்சமாக நம்ம சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது இருக்குன்னா வேணாம் வேணாம் வேணாங்க. ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் நீங்கள் பார்க்கலாம், வீட்டில் பெற்றோர்கள் தன் குழந்தைங்க ஏதாவது சொல்லுவாங்க, செய்ய வேண்டாம்பாங்க, அதுதான் செய்வாங்க. சொன்னால் கேட்க மாட்டாங்க, நான் இதுதான் செய்வேன். சிலது செய்யுமா செய்ய மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. அது மாதிரி நாமளும் பகவான் ரிஜெக்ட் பண்ணுறோம். அவரோ நம்ம மேலே ரொம்ப அக்கறையோடு இருக்கார். பகவான் எவ்வளோ அக்கறை இருக்குன்னா, இது உண்மை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கஷ்டம் கொடுப்பாரு, அதுவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம புரிஞ்சுக்கணுக்காக கிருஷ்ணா பகவான் கஷ்டம் கொடுப்பார். அப்போவாது புரிஞ்சுக்கணும், அதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்.
அந்த கஷ்டத்தை எடுத்துகிட்டு ஜாதகம் வச்சு ஏதோ கல்லு மாட்டிட்டு மோதல் மாட்டிட்டு எல்லாம் பிரச்சனை சரி பண்ணலாமா, ஏதோ தாய்த்து கட்டிட்டு சரி பண்ணிடலாமா, ஏதோ ஒரு வீட்டை அதை வாஸ்து பார்த்து இடித்து வேறு மாதிரி கட்டி சரி பண்ணலாமா, இப்படி தான் யோசிக்கிறோமோ தவிர அவர் என்னதான் சொல்ல வரான்னு மட்டும் நான் பார்க்க மாட்டேன். புத்தி அவ்வளோ கெட்டு போயிடுச்சு. இதெல்லாம் உண்மை. இத்தனை உலகம் பூரா பிரச்சனையாக இருக்குன்னா ஏன் வருதுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்குறவன் தான் புத்திசாலி. ஏன் இந்த பிரச்சனை வருது எனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க பொல்யூஷன் வருது, அது வருது. பொல்யூஷன் வருது, அது காரணம் நான் தான். தானாக வருமா என்ன பொல்யூஷன்? அது மனுஷன்தான் பண்ணுறான். இப்போ ஏன் இப்படி வாழ்கிறான்னு அது புரியல. ஸோ பகவான் நம்மளை புரிய வைக்கிறதுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஜஸ்ட் லைக் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா புரிய வைக்கிறதுக்கு தான் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் ஹோம்ஒர்க் 10 தடவை எழுதிட்டு வாம்பாங்க. எதுக்குன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் 10 தடவை எழுத சொல்கிறார். சும்மா கிடையாது. அவர் ஒன்றும் சேடஸ்ட்டு கிடையாது. அவன் புரிஞ்சுக்கிட்டோம் 10 தடவை எழுதிட்டு வா அப்படிப்பார். ஸோ பகவான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கூட ப்ராப்ளம் கொடுப்பார். அந்த புத்தி எனக்கு வேணும். அது பகவத்கீதை படிக்கும்போது தான் புரியும். அவங்க படித்தார். இப்போ அவர் இருந்தாலும் நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பிரச்சனை வந்தாலும் கண்டுக்கிறது இல்லை, அப்படியே போகிறோம். மந்த புத்தி. நம்ம புத்தி அவ்வளோ கெட்டு போயிடுது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. சுதந்திரத்தின் இந்த தவறான உபயோகமே கட்டுண்ட இயல்பில் அவனது ஜட துன்பத்திற்கு காரணமாகும். இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இங்கே பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்னென்னா என்னோட இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம் தப்பாக யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. என் வாழ்க்கையில் அட்டி மேலே அட்டி விழுகுதுன்னா நான் தப்பாக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். சிம்பிள். நான் தான் தப்பு பண்ணுறேன். முதல்ல அது நான் புரிஞ்சுக்கணும். நான் தப்பு பண்ணல அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலும் மேலே வர முடியாது. ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கணும் நான் தான் தப்பு பண்ணுறேன். ஜஸ்ட் லைக் அர்ஜுனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2nd சாப்டரில் வருது. அவர் ஒத்துக்கிறார், எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் ஒத்துக்கிறாரு. அர்ஜுனர் அறிவாளி அப்படின்னு அவர் சொல்லல. எனக்கு ஒன்றுமே புரியல. கார்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவா பிரிச்சாமி துவம் தர்ம சம்மூத சேதா. அவர் சொல்கிறார், நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், புரியல எனக்கு. அவரே சொல்கிறார், எது தர்மம் தயவு செய்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அப்படி ஒரு கேள்வி கேட்குறாருன்னு அவர் அறிவாளின்னு அர்த்தம். அவர் அறிவாளின்னு அப்படி பேசுவாங்க. அறிவில்லாதவங்க எப்படி பேசுவானோ நான் அறிவாளின்னு பேசுவான். உண்மையிலே அறிவில்லாதவங்க அறிவாளி மாதிரி பேசுவான். அர்ஜுனர் சொல்கிறார், எனக்கு புரியல, கன்ஃபியூஷன் ஆகிட்டேன், எது தர்மம் தெரிய மாட்டேங்கிறது, சொல்லிக் கொடுங்க. சொல்கிறார் யஸ்ரேயா அப்படிங்கிறார். ஸ்ரேயான எது நல்லது நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. சிஷ்யஸ்தேகம் ஷாதிமம் துவம் பிரபன்னம். நான் சரணாதி பண்ணுறேன், உங்களோட சீடனாகிறேன், சொல்லிக் கொடுங்க நீங்கள். ஸோ இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருப்போம், நம்ம அறிவாளின்னு நினச்சிக்குவோம். என்னோட புத்தி யூஸ் பண்ணி என் பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துருவேன் அப்படி நம்ம எல்லாம் நினைக்கிறோம். இது உண்மை. ஆனால் அப்படி பண்ண முடியாது. பகவான் சாங்ஷனிங் வேணும். அதுதான் இந்த ஸ்லோகா. உபதிரஷ்ட அனுமந்தா. கிருஷ்ண சொல்ல நான் பர்மிட் பண்ணணும் அர்ஜுனாங்கிறார். அவர் பர்மிட் பண்ணாமல் என்னோட பிரச்சனையெல்லாம் தீராது. இந்த உலகத்தில் நிறைய பேர் அவங்க நினைப்பாங்க, உண்மையிலே ஒழுங்காக நம்ம உழைச்சோம்னா ரிசல்ட் வரும்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லுவாங்க, நான் ஒழுங்காக உழைச்சா ரிசல்ட் வரும்னு. சாஸ்திரம் ஒத்துக்கல. என் மனுஷன் ஏதோ பேசிக்க வேண்டியதுதான். உண்மையிலே நம்ம உழைச்சா கூட ரிசல்ட் வராமல் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கெல்லாம் இருக்குது. ஒழுங்காக உட்காந்து மங்குன்னு வேலை பண்ண ரிசல்ட்டே வராது. அது எல்லாத்துக்கும் இருக்குது, இல்லாமல் கிடையாது. எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உழைப்பாங்க. பட் ஈவன் தான் ஃபெயில் ஆகும், பிஸ்னஸ் ஃபெயில் ஆகும். அப்போ ஏன் ஆகுதுங்கிற கேள்வி இருக்குது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிற நான் சாங்ஷன் பண்ணணுங்கிறார். ஸோ அப்போ பகவானோட அனுகிரகம் இல்லாமல் நடக்காது. இட்ஸ் இம்பாசிபிள்.
நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? எனவே இறைவன் உள்ளும் புறமும் இருந்து அவனுக்கு எப்போதும் அறிவுரை கொடுக்கின்றார். பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ள அறிவுரைகள் அவரால் புறத்திலிருந்து கொடுக்கப்படுபவை. ஜடத்தளத்தில் செய்யப்படும் செயல்கள் உண்மையான இன்பத்திற்கு உதவிகரமாக அமையாது என்பதை அவனுக்கு உணர்த்த அவர் உள்ளிருந்தபடியும் முயல்கின்றார். ஸோ பகவான் நம்மளை புரிஞ்சுக்க வைக்கிறார், புரிஞ்சுக்கோங்கிறார், உள்ளேருந்து வெளியிருந்து கொடுக்குறார். கிருஷ்ணா பகவத்கீதான்னு கொடுத்து புரிய வைக்கிறார். வெளியிலேருந்தும் சொல்கிறார், உள்ளேருந்தும் சொல்கிறார். ரெண்டுமே நடக்கும். ஆனால் அதை சென்ஸ் பண்ண தெரியும் நமக்கு. அப்படின்னா கண்டுபிடிக்க தெரியும். அது பகவத்கீதை படித்தா தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லை முடியாது, இம்பாசிபிள். ஸோ அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லணும், பகவத்கீதா படிக்கும் பொழுது தான் அந்த ஹெல்ப்பெல்லாம் நமக்கு இருக்குது, இல்லாமல் கிடையாது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு பகவான் பல விதமாக அவர் பார்த்துட்ருக்கார். ஆனால் அந்த ஹெல்ப் அது என் கண்ணுக்கு எப்போ தெரியும்னா பகவான் சொன்னபடி கேட்டால் தான் தெரியும், இல்லை தெரியாது, நமக்கு தெரியாது. பகவத்கீதை படிக்கும்போது தெரியும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பல பேர் காத்துட்ருக்காங்க, பல பேர், ஒருத்தர் கிடையாது. கிருஷ்ணர் இருக்கார், அவரோட தூய பக்தர்கள் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. அவர் அம்ஸ்டர் எல்லாமே காப்பாற்றுறதுக்கு. ஆனால் நாம் தான் அந்த சென்ஸ் பண்ணி ஆகணும், கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ கிருஷ்ணர் சொல்ல போகிறார். நெக்ஸ்ட் படிங்களேன், வெரி இம்பார்ட்டன்ட். அவற்றை துறந்து உனது நம்பிக்கையை என்னிடம் திருப்புவாயாக, நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் என்று அவர் கூறுகின்றார். இவ்வாறு பரமாத்மா அல்லது பரமபுருஷ பகவானின் மீது தனது நம்பிக்கையை வைக்கும் புத்திசாலி மனிதன் அறிவு நிரம்பிய நித்திய வாழ்வின் ஆனந்தத்தினை நோக்கி முன்னேற தொடங்குகின்றான். ஸோ இது முன்னாடி பாயிண்ட் கூட படித்தார். நம்ம இன்றைக்கும் ஒரு நம்பிக்கை என்னென்னா, இந்த பணம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்குது. பேசும்போது சொல்லுவோம், பணம்லாம் ஒன்றும் சந்தோஷம் கொடுக்காதுப்பா, அது டெம்பரரிப்பா பேசுவாங்க. ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க, அது பின்னாடி தான் விடுவாங்க. இது பாகவத் புராணத்தில் சொல்லுவாங்க, மயான வைராக்கியம்பாங்க. மயானம்னு தெரியும் இல்லையா, சுடுகாடு. இன்றைக்கி நீங்கள் சம்டைம்ஸ் சுடுகாட்டுக்கு போன யாரோ இறந்துட்டாங்க, சுடுகாட்டுக்கு போகிறோம், அவர் எரிச்சிட்டாங்க வைங்க, போச்சரை இன்னும் மொத்த சொத்து விட்டுட்டு போயிட்டான், அண்ட் இதுக்காக தான் இப்போ என்ன வாழ்ந்தானா, உடனே பயங்கர ஃபிலாசபியாக பேசுவாங்க. சுடுகாட்டில் ஃபிலாசபி எங்கேயும் தான் வரும் தெரியாது. பணமெல்லாம் முக்கியமே இல்லை, இப்போ பார்ப்பா போயிட்டான்ப்பாம்மா, சுடுகாட்டு வெளிவந்துன்னு மாறிடுவான், நாமளே மறந்துடுவோம், அது பின்னாடி போவோம். இதுதான் மயான வைராக்கியம்பா. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ரீசெண்டாக ஒரு வீடியோ ஃப்ரெண்டு அவனுக்கு அனுப்புனார். அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 கோடி ரூபாய் கார் ஒன்று போயிட்டுருக்கு. சொல்ல இந்த கார், இந்த பிராண்ட் 10 கோடி, அது பின்னாடி ஒரு 7 கோடி ரூபாய் கார், அதுக்கு பின்னாடி ஒரு 3 கோடி, அதுக்கு பின்னாடி 1 கோடி ரூபாய் கார், வரிசையாக காட்டி அந்த 10 கோடி ரூபாய் காருக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது. அது என்னென்னா அந்த ஓனர் செத்து போயிட்டுருக்கானா. இந்த வீடியோ போட்டு அனுப்புனேன். இதெல்லாம் ஓனர் அவர் தான், எல்லாம் விட்டுட்டு போகிறான். பட் நாமளும் பார்த்து ரசிப்போம், சிரிப்போம். பட் நாமளும் அது மாதிரி தான் நடந்துக்கிறோம். அதுதான் மாயைங்கிறது. மாயான சும்மாலும் கிடையாது. மாயை புரிஞ்சுக்கிறதுக்கே புத்தி வேணும், ரொம்ப டிஃபிகல்ட், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா மாயா கிருஷ்ணரோட சக்தி, ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. அது அவரே சொல்கிறார், கிருஷ்ணரே சொல்கிறார், இது புரிஞ்சுக்க முடியாது அர்ஜுனா. எல்லாருக்கும் தெரியும் பணம் உண்மையில நம்ம சந்தோஷம்னு கொடுக்காது. ஆனால் அது வேணும் வேணும்னு சண்டை போடுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்களோட சண்டை போடுவோம், சம்டைம் ரிலேஷன்ஷிப்பே கட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நடக்கும். சில பேர் பெட்ரோல் ரிலேஷன்ஷிப் கட் பண்ணிடுவாங்க பணத்துக்காக. அப்படின்னா நான் எவ்வளோ மாயையில் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. பைத்தியக்காரத்தனமாக பண்ணிகிட்ருப்போம், நமக்கு தெரியாது. அப்போ பகவத்கீதை படிக்கும்போது தெரியும் இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக வாழ்கிறேன் நான் அப்படின்னு. ஸோ பணம் சந்தோஷம் கொடுக்காது. நான் நிறைய அசட்டெல்லாம் இருக்கும். அசட்டுன்னா சொத்து மேபி ஒரு 100 ஏக்கர் காடு, ஒரு 100 பில்டிங்கு, ஒரு 50 அப்பார்ட்மெண்ட்டு, அது கூட நம்ம சந்தோஷம் கொடுக்குன்னு நினைப்போம். அதுவும் கொடுக்காது.
சரி என் கூட இருக்காங்க இல்லையா சில பேர், அவங்க எனக்கு கொடுப்பாங்களான்னு நினைப்பேன். மேபி அவங்க லிட்டில் பிட் கொடுக்கலாம், ரொம்ப கொஞ்சமாக, ஆனால் அவங்களும் கொடுக்க முடியாது. கிருஷ்ணர் சொல்கிறார், நான் மட்டும்தான் கொடுப்பேன். அது கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால கடைசியில் சொல்கிற சர்வ தர்மான் பரித்தியாஜ மாமேகம் சரணம் பிரஜா, எல்லாத்தையும் விட்டு முதல்ல எங்களை சரணாதி பண்ணும் அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப ஹை ஃபிலாசபி, எனக்கு எல்லாமே தெரியாது, நான் ஜஸ்ட் கேட்டது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் கிருஷ்ணர் சொல்கிறாருன்னா அது உண்மை, ஆச்சாரியர் எல்லாரும் சொல்கிறாங்க அது உண்மை. அது கிருஷ்ணர் சொன்னபடி கேட்கும் பொழுது தான் நமக்கு அந்த புரியும், எல்லாம் புரியாது. ஜஸ்ட் லைக் டாக்டர் சொல்லுவார், இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருங்க, 3 நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் தெரியும் பார். அவர் சொல்கிறாருன்னு அப்படியே கேட்கணும். டாக்டர் ஒன்று சொல்கிறாருன்னு அது அப்படியே கேட்டால் தான் ரிசல்ட் பார்ப்போம். அவர் ஒன்று சொல்கிறாரு, நான் ஒன்று செஞ்சேன்னு வைங்க, ரிசல்ட் பார்க்க முடியாது. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த பகவான் நாமா சொல்லு, அவரே என் நாமத்தை சொல்லுன்னு அவரே சொல்கிறார். என் கதையை கேளுன்னு கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதையில். கிருஷ்ணர் சொல்கிறார் என் கதை கேளுங்கிறார். நாம் வேறு ஏதோ கதை கேட்போம், ஏதோ சினிமா ஸ்டார் இல்லை அரசியல். ஆனால் கிருஷ்ணர் சொல்ல என் கதை கேளுங்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் அது அப்படியே போயிட்டே இருக்கும், டீவியேஷன் இருக்கக்கூடாது, விலைக்கு போகக்கூடாது. அப்போ ரிசல்ட் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரா சொல்லணும்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். ஆச்சாரிய சில பிரபுபாத் எல்லா ஆச்சாரியரும் சொல்கிறாங்க, சிவபெருமான் சொல்கிறார். செய்யும்போது உண்மையில் நான் சந்தோஷமாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இந்த கேள்வி கேள்வி இருக்கா? questions இந்த ஸ்லோகம் சம்பந்தப்பட்டதில் ஜென்ரல் ஏதாவது இருக்குங்க? என்ன சொன்னாங்க? என்ன கேட்குறாங்கன்னா, திருக்குறள் வந்து ஒரு திருக்குறள் இருக்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதோட மீனிங் என்னன்னா, தெய்வத்தால் கொடுக்க முடியாதுன்னாலும் நம்ம முயற்சி பண்ணால் நமக்கு அது கிடைச்சிடும் அப்படின்னு திருக்குறள் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு விளக்கம், இங்கே நீங்கள் பகவான் கொடுத்தாதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் முயற்சி பண்ணால் கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி நான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், அந்த தெய்வங்கிறது காடு கிடையாது, தெய்வங்கிறது விதி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் அந்த குறிப்பு அவர் சொன்னார் இல்லையா. எனக்கு தமிழ் தெரியாது, நல்லா தமிழ் தெரிஞ்ச டிவோட்டி எங்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலாக அதோட மீனிங் தெய்வம்னு அங்கே கடவுள் கிடையாது, விதின்னு தான் சொல்கிறாங்க. இது உண்மை. மகாபாரதத்தில் பீஷ்மர் சொல்கிறார், மகாபாரத பீஷ்மர் யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார், இந்த உலகத்தில் விதி முயற்சின்னு 2 விஷயம் இருக்கு. பீஷ்மர் சொல்கிறார் விதி ரொம்ப பவர்ஃபுல், சும்மாலாம் கிடையாது, அது நடக்கணும் நடந்துருமா. பீஷ்மர் சொல்றார் விதி காட்டிலும் ரொம்ப பவர்ஃபுல் முயற்சிங்கிறார். இது பீஷ்மரும் சொல்றார். அந்த முயற்சிங்கிறது பகவான் சொன்னபடி பண்ணால் விதி ஜெயிச்சாங்க. ஸோ அந்த திருக்குறள்ல வர்றது வந்து தெய்வம் அவர் சொல்றார், அது ஆக்சுவலி கடவுள்னு கிடையாது, அர்த்தம் விதின்னு தான் சொன்னாங்க ஆக்சுவலி. ஸோ அது பீஷ்மர் சொல்றார். பீஷ்மர் வந்து மகாஜான், பகவானை பத்தி நல்லா தெரிஞ்ச 12 பேர்ல பீஷ்மர் ஒருத்தர். அவரும் சொல்றார் முயற்சி பண்ணா விதியே நம்ம ஜெயிச்சிடலாம். கிருஷ்ணரும் பகவத்கீதையில் சொல்றார் விதியை எரிச்சிடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஞான அக்னி சர்வ கர்மாணி பஸ்மாத் சத்குருதே ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸோ அந்த விதி எரிச்சிடலாம்னா மறுபடியும் கிருஷ்ணரோட ஹெல்ப் வேணும் நமக்கு, நானா எரிக்க முடியாது. கிருஷ்ணர் சொல்லபடி நான் முயற்சி பண்ணும்பொழுது என் விதி 0 ஆயிடும். அது கிருஷ்ணர் கடைசியிலையும் சொல்றார்.
அகந்தம் சர்வ பாப்பேபியோ, மொத்த விதி நான் எரிச்சிடுறேன் அப்படிங்கிற கிருஷ்ணர் சொல்றோம். ஸோ திருக்குறள் அவரு சொல்ற மீனிங் வேற, இப்போ இவங்க மாத்திட்டாங்க. அது நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஹரே கிருஷ்ணா. நல்ல கொஷன். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? என்னன்னா லைஃப்ல எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல தனியா தான் இருப்பாங்களா? கிருஷ்ணர் நீங்க சொல்ற நம்ம என்னைக்குமே அலோனா இருக்க மாட்டோம். ஆனா பகவானை ரியலைஸ் பண்ணலைன்னா என் கூட 100 பேர் இருந்தாலும் நான் லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவேன். புரியுதா நான் சொல்றேன்? என் கூட 100 பேர் இருக்கலாம், மேபி என்னை கல்யாணம் பண்ணவங்க, என் குழந்தை, பேரன், பேத்தி இருந்தாலும் they feel loneliness. அது உண்மை, பொய்யாலும் கிடையாது. அது வரக்கூடாதுக்காக அவங்க என்னென்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி லோன்லினஸ் இருக்கும். இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. கிருஷ்ணாவோட நம்ம சம்பந்தம் இருக்கு, ஆனா அது மறந்துட்டேன். அது ஞாபகம் வரும் பொழுது என்ன ஆகுனா ரியல் ஹாப்பினஸ் வரும். இது உண்மை. வயசாக இது உண்மை. ஆக்சுவலி பிரபுபாத் பாகவத்தில் எழுதியிருக்கார், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நான் சொல்ல புரியுது. இந்த உலகத்துல யாராவது வயசானவங்க போய் உட்காந்து நல்லா பேசவும் பார்த்துருக்கீங்களா? இந்த உலகம் நடக்காது. நமக்கு வயசாகாத நம்மள யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. மேக்சிமம் சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, மாத்திரை படுத்து இவ்வளவுதான் பேசுவோம். உண்மை. ஆக்சுவலி சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டாச்சா, வெளியெல்லாம் போகக்கூடாது, அப்படி போய் பாடுங்க, இப்படிதான் பேசுவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் நடக்கும். நாமளும் நம்ம பெரியவங்க அப்படிதான் நடந்திருக்கோம். ஒரு மாதிரி லோன்லினஸ் இருக்கும். பகவத்கீதா படிச்சாதான் அந்த லோன்லினஸ் ஃபீல் பண்ண மாட்டான். யார் எங்கூட பேச மாட்டேங்கிறாங்க, அந்த ஃபீலிங் எல்லாம் வராது. ஏன்னா பகவானோட கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு யாருமே இல்லைனாலும் they don't feel loneliness. ஹாப்பியா தான் இருப்பாங்க. இதெல்லாம் உண்மை. நான் பர்சனலா நிறைய பேர் மாதிரி பார்த்துருக்கேன். ஏஜ் ஆக நல்ல சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நல்லா படிப்பாங்க, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா பகவானோட கம்யூனியன், கனெக்ஷன் இல்லைன்னா நிறைய சுத்தி 100 பேர் இருந்தாலும் லோன்லினஸ் இருக்கும், சூக்ஷ்மமா இருக்கும். அது அவங்கள கில் பண்ணும். கில்ஸ். இதெல்லாம் உண்மை ஆக்சுவலி. So, there are other questions. Okay, Gandhara Srimad Bhagavad Gita ki jai, Srila Prabhupada ki jai.